ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ப்ரமோ வந்துருச்சு நம்மளோட எமன் சீரியல், அதாவது மகாநதி சீரியல். நம்ம எதிர்பார்த்த ப்ரமோ தான். ஃபைனலாக அந்த பிக் வந்துருச்சு. ஆஃபீஸில் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு லொக்கேஷனில் இதே சேம் காஸ்ட்யூம் போட்டுட்ருக்காங்க நம்ம மகாநதி சீரியலில் நம்மளோட காவேரி. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்துச்சு, காவேரி எப்படியாவது ஆஃபீஸ் வந்துடணும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே காவேரியை எப்படியாவது ஆஃபீஸை விட்டு துரத்துறேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட விஜயோட கேரக்டரிசம் இப்போ ஆக்கியிருக்காங்க. ரொம்பவே முரட்டுத்தனமாக இருக்காரு. நீ என் தாத்தாவை ஏமாற்றி வேணால் வந்திருக்கலாம், ஆனால் என்னை ஏமாற்ற முடியாது. கண்டிப்பாக உன்னை இங்கேருந்து துரத்தி அடிக்கிறேன்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. நீயாவே நான் ஆஃபீஸ் போமாட்டேன் அப்படின்னு சொல்லி கதறியா இல்லையா பாரு அப்படின்ட்டு. அதுக்கு ஈக்குவலாக நம்ம காவேரியும் நான் ஓடுறேன்னா என்னன்னு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள், நான் கண்டிப்பாக போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சவால் விடுறாங்க. என்னடா இது, இந்த எலியும் பூனையும் ஆஃபீஸில் போயும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நாளைக்கு எபிசோடில் கண்டிப்பாக விஜய் பயங்கரமாக ஷாக் ஆவார். காவேரியும் இருக்காங்க அப்படின்னு சொன்னதில் ஏற்கனவே ஷாக் ஆகிட்டாரு. கண்டிப்பாக வேணாம், அது எப்படி ஏன் சொத்தில் அந்த மாதிரி பங்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுவார் அப்படின்னு நினைக்கிறேன். தாத்தாக்கு தான் தெரியுமே, எப்படியாவது இவங்களை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில் என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்காரு. பாப்போம், வெயிட் பண்ணி. கண்டிப்பாக தாத்தா செய்கிற ஒரு விஷயமும் காவேரி விஜய் ஒன்று சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். காவேரியோட ரொம்ப ஸ்மார்ட்டான ஒர்க்கிங் பார்த்து இம்ப்ரெஸ் ஆவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் விஜய். கண்டிப்பாக கொஞ்சம் இவங்களோட ட்ராக் ஸ்மூத்தாக நார்மலாக போச்சு அப்படின்னா ரசிகர்களுமே ரொம்பவே லைக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி எலியும் பூனையுமா சண்டையை போட்டுக்கிட்டே இருக்காங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்குமே. பாப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களோட கருத்துனா இன்றைக்கி ப்ரோமோ பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.